இப்போது நம்ம இந்த டென்ஸினுடைய ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது வர்பு எப்படி யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வர்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஐ ப்ளே ஃபுட்பால் எவ்ரி டே அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரிடே, தினந்தோறும். அது என்னென்னா வழக்கமாக செய்கின்ற செயல். ஸோ வழக்கமாக செய்கின்ற செயலுக்கெல்லாம் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ப்ளே ஃபுட்பால் எவ்ரிடே, தினந்தோறும் நடக்குது. ஐ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், அதை நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஹீ ஆர் ஷி பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரி டே. ஹீ ஆர் ஷி இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வர்பு கூட எஸ் சேர்க்கணும். ப்ளே அப்படிங்கிற வர்போட எஸ் சேர்த்துருக்கோம். ஏன் எஸ் சேர்த்துருக்கோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷி இட், மூணும் தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ நம்ம ஹீ ஆர் ஷீ போட்டிருக்கோம். ஹீ வந்தாலும் ஹீ பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. ஏன் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா எவ்ரிடேங்கிறது க்ளூ, இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம அடிச்சுட்டோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம். ஷீ வந்தாலும் பிஎல்ஏஒய்எஸ் பிளேஸ் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஹீ ஷீ இட் மூணுத்துக்கும். இப்போ இட்டுக்கு தனியாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஸோ ஈட்டுங்கிறது ஏதாவது ஒரு அனிமலை குறிக்குது அல்லது ஏதாவது ஒரு பொருளை குறிக்கலாம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது தண்ணி குடிக்கிறது சாதாரணமாக இதில் எதுவுமே அதாவது இண்டிகேட்டர் எதுவும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சென்டென்ஸ் பார்த்தாலே புரியுது இது ஒரு ஜென்ரலான சென்டென்ஸு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு உணர்த்தப்பட்டு விட்டது, எந்த விதமான இண்டிகேட்டரும் இல்லாமல் உணர்த்தப்பட்டு விட்டதுன்னா நீ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது கண்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். இட் ட்ரிங்க்ஸ் வாட்டர். ஏன் ட்ரிங்க்குக்கு பக்கத்தில் எஸ் போட்டிருக்கோன்னா இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான் நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்பு கூட எஸ் சேர்க்கணும். புரியுதா? இப்போது ஹீ ஷீ இட். ஹீ ஆர் ஷீக்கு நம்ம பிளேஸ் போட்டோம், இட்டுக்கு ட்ரிங்க்ஸ்னு போட்டோம். இப்போ ஹீயை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆணின் பெயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேர் நம்ம சொல்லலாம். சிவான்னு வருது வச்சுக்கோங்க. சிவா பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. புரியுதா? சிவாங்கிறது ஹீங்கிறத குறிக்கக்கூடியது, அதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஷீ இருக்குது. ஷீக்கு பதில் ஏதாவது ஒரு இது சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஏதாவது ஒரு பேர் போடுறீங்க. ஷீக்கு பதில் ஒரு பெண்ணோட பேர் ஏதாவது ராதான்னு வச்சுக்கோ. ராதா பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. ஸோ அந்த பேர் வந்தாலும் அந்த ஷீயை குறிச்சதுன்னா அதுக்கு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்போட எஸ் சேர்க்கணும். இட்டுக்கு பதில் கவ் வருது, சிங்குலரில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் பர்சனில் இது சிங்குலராக ப்ளூரலானே தெரியாது. யூ அட்டெண்ட் தி ஒர்க். ஸோ அட்டெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த ஒர்க்கை கமிட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரும் இல்லை, அதனால் யூஷுவல் சென்டென்ஸாக யூஷுவலாக அது யூஷுவல் செயல் அப்படின்னு நினச்சிட்டு யூ அட்டெண்ட் தி ஒர்க் அப்படின்னு கொடுக்குறோம். வி ஃபஸ்ட் பர்சனுடைய ப்ளூரல், ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. அப்போ எப்படி இருக்கு பார் சென்டென்ஸு? வி ரீடு த நியூஸ் பேப்பர் டெய்லி வந்தாலும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எவ்ரிடேனாலும் டெய்லினாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஸோ டெய்லினாலும் தினந்தோறும், நாள்தோறும் நம்ம நியூஸ் பேப்பர் நாங்கள் படிக்கிறோம். ஆகையினால வி ரீட் தி நியூஸ் பேப்பர். தே கம் டு ஸ்கூல் டெய்லி. ஸோ இது மாதிரி டெய்லி, எவ்ரிடே இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எந்த இண்டிகேட்டரும் இல்லாமல் ரெகுலராக நடக்கிற ஒரு சம்பவமாக இருந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். வெறும் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வர்பை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் வர்பு கூட எஸ் சேர்க்கணும். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பார்க்கலாம். சரியா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஐ வந்துச்சுன்னா எப்படி இருக்கு பாரு, ஆம் வரணும். ஆம் கூட வர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். வாட்ச் அப்படிங்கிறது மெயின் வர்பு, அந்த வர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன் நவ். ஸோ அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில்
ஒரு செயல் நிகழுமேயானால் அந்த செயலினை நாம் ப்ரெசண்ட் கண்டினியூவஸில் சொல்லணும். இப்போது நவ் அப்படிங்கிறது இண்டிகேட்டர், நவ்ங்கிறது தான் நமக்கு க்ளூ. ஸோ அந்த க்ளூவை வச்சு இப்போ செய்துட்ருக்க செயல் என்னென்னா ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன். சரியா, ஐ ஆம் வாட்சிங் டெலிவிஷன் நவ். நவ்ங்கிற வேர்டு வந்ததுனால நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் கண்டினியூவஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீ ஆர் ஷீ இஸ் வாட்சிங் டெலிவிஷன் நவ். ஐக்கு மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணணும். இப்போ ஹீ ஆர் ஷீ இதெல்லாம் சிங்குலரில் இருக்குது. சிங்குலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இஸ் அப்படிங்கிற வர்பை யூஸ் பண்ணி ப்ளஸ் வாட்ச் அப்படிங்கிற மெயின் வர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்குறோம். இஸ்ஸுங்கிறது ஆக்சிலரி வர்பு. ஹீ ஆர் ஷீ, ஹீயாக இருந்தாலும் ஷீயாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அது சிங்குலராக இருக்கிறதுனால சிங்குலர் வர்பு இஸ் போட்டிருக்கோம். ஹீ ஆர் ஷீ இஸ் வாட்சிங் டெலிவிஷன் நவ். இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம ஈட்டு ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படின்னு கொடுத்தோம். ஏன்னா ஒன்றும் ஜென்ரலாக இருந்தது அந்த சென்டென்ஸு அதோடைய கேரக்டரை சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல நவ், இப்போ அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் ஒரு செயல் செய்யப்படுகிறதை சொல்லும்போது நாம் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் நவ். இப்பொழுது அது தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் நவ் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இட்டு சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு. இப்போ ஆம் எப்படி வந்திருக்கு, இஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஆர். யூ ஆர் டிரைவிங் த கார் வென் வி சி யூ. ஸோ நாங்கள் உன்னை பார்த்த போது, உன்னை கொஞ்சம் நேரம் தான் பார்க்குறோம். ஸோ அதுவும் அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரம். ஸோ நாங்கள் உன்னை பார்த்தபோது நீ கார் ஓட்டிக்கொண்டு இருந்தாய். சரியா, யூ ஆர் டிரைவிங் த கார். க்ளூ இருக்குது. க்ளூ என்னென்னா அட் தி டைமுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் வி சி யூ, இந்த மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் உன்னை பார்த்த பொழுது, அந்த நேரம் நாங்கள் பார்த்த நேரத்தில் நீ டிரைவிங் தி கார், யூ ஆர் டிரைவிங் தி கார். ஸோ அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூங்கிறது செகண்ட் பர்சனில் சிங்குலராக இருந்தாலும் சரி தான், ப்ளூரலாக இருந்தாலும் சரி தான், நாம் ஆக்சிலரி வர்பு ஆர் யூஸ் பண்ணணும். சரியா, அடுத்து வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ் வந்திருக்கு அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அதனால் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணோம். வி ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். ஸோ இப்போ வி ப்ளூரல் வர்பு ஆகையினால நம்ம ஆர் யூஸ் பண்ணோம். அடுத்தது தே ஆர் வாட்சிங் த டெலிவிஷன் நவ். ஸோ இப்போ நவ் அது புரியுது. தேங்கிறது சப்ஜெக்ட், அது ப்ளூரல் சப்ஜெக்ட் ஆகையினால ஆர் யூஸ் பண்ணோம். ஐயா இருந்தால் ஆம் போட்டு வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். ஹீ ஷீ இட் இது மூணுத்துக்கும் இஸ் போட்டு வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும் ப்ரெசண்ட் கண்டினியூவஸில். வி யூ ஆர் இது மூணுத்துக்கும் ஆர் போட்டு வர்பு போட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும். ப்ரெசண்ட் கண்டினியூவஸ்ங்கிறது அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்கிறதுக்கு நவ் வரும். அந்த நவ்வை மென்ஷன் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் ப்ரெசண்ட் கண்டினியூவஸை பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகி அட் த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது முடிஞ்சிருக்கணும். அப்படி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஸோ யாரோ கேட்குறாங்க என்னடா செஞ்சிட்ருக்கன்ட்டு. இப்போ தான் நான் ஹோம் ஒர்க்கை முடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது வரும். ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஆல்ரெடிங்கிற ஒரு வார்த்தை வந்தால் நம்ம இதுமாரி எழுதலாம். ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஆல்ரெடி வரணும். இல்லை யாராவது கேட்கும்போது நாம் சொல்லணும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். இதில் எதுவும் இண்டிகேட்டர் இல்லை, நாம் அந்த டென்ஸை புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் இது செஞ்சுருக்குறோம். ஆல்ரெடி வரலாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். சரியா, ஐ ஹாவ் போட்டு கம்ப்ளீட்டட் போடணும். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும்.
அடுத்து பார்த்திங்கன்னா he or she வந்துச்சு, it வந்துச்சு அப்படின்னு சொன்னால் has போட்டு past participle of the verb யூஸ் பண்ணணும். புரியுதா? he has completed his homework, she has completed her homework. அதே மாதிரி it has drunken water. ஸோ இதில் நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் போட்டிருக்கோம், ஆனால் அதனுடைய இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஆல்ரெடி அப்படின்னு வரலாம், ஆல்ரெடி அல்லது ஜஸ்ட் நவ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ். அதே மாதிரி அதுக்குரிய சில வார்த்தைகள், அதுக்குரிய கண்டெஸ்ட்டை சொல்லக்கூடியது எக்ஸசைஸில் இருக்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், ஐக்கு, யூக்கு, வீக்கு, தே இதெல்லாம் சப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஹாவ் போடணும். ஹேஸ் எதுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட் இது மூணுத்துக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஹீங்கிற ஆணினுடைய பெயர், ஷீங்கிற பெண்ணினுடைய பெயர், இட்டுங்கிற குறிக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று இதெல்லாம் வந்தாலும் நம்ம வந்து ஹேஸ் போட்டு வர்பு 3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் தி வர்பு யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கிறோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் ஆல்ரெடி, ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆல்ரெடி. ஐக்கு ஹேவ் போட்டோம், ஹீக்கு ஹேஸ் போட்டோம், ஷீக்கும் ஹேஸ் தான் போடுவோம், இட்டுக்கும் ஹேஸ் தான் போடுவோம். ஆல்ரெடின்னு ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு வச்சுக்கலாம். யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் தி ஹோம் ஒர்க் ஆல்ரெடி. அந்த ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்குறோம். அடுத்து ஒன்று இருக்குது, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு எது வந்து நமக்கு குழுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ஸு, ஃபார் இதெல்லாம் குழுவாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயலானது செய்ய துவங்கி அது நடந்து கொண்டிருக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், மழை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. சரியா? சின்ஸ் அல்லது ஃபார் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பயன்படுத்தலாம். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் த பியானோ சின்ஸ் ஈவினிங். இப்போ நைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாயங்காலத்திலிருந்து நான் பியானோ என்கின்ற அந்த இசை வாத்தியத்தை வாசித்து கொண்டு இருக்கின்றேன். பிளேயிங்னா இந்த இடத்துல மியூசிக் ப்ளே பண்ணுறதான். ஐ ஹாவ் பீன் அந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் அல்லது ஹேஸ். அதுக்கு பக்கத்தில் எப்போதுமே ஹாவுக்கு, ஹேஸுக்கு, ஹேடுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஆகையினால இதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மெயின் வர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறோம். ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இங்கே சின்ஸ் வந்துருக்கு சாயங்காலத்துலேருந்து அப்படின்னு சொல்லி. ஆகையினால ஐ ஹாவ் பீன் பிளேயிங் த பியானோ சின்ஸ் ஈவினிங். இப்போ ஹீ அல்லது ஷீ வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் பிளேயிங் பியானோ சின்ஸ் ஈவினிங். இட்டு வந்தாலும் அப்படி தான். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் நைட். ஸ்கூலுக்கு போகணும், மணி 10 ஆகிடுச்சு, நைட்லேருந்து மழை பெய்து கொண்டே இருக்குது. அப்போ இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் நைட்டாக. ஃபார்க்கு கொடுக்குறோம். யூ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள். வி ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக நாங்கள் காத்து கொண்டே இருக்கின்றோம். தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours. ஸோ ஐயாக இருந்தாலும், யூவாக இருந்தாலும், வியாக இருந்தாலும், தேயாக இருந்தாலும் நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ, ஷீ, இட் அதுக்கு ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீயை குறிக்கிற ஒரு ஆணினுடைய பெயர், ஷீயை குறிக்கிற ஒரு பெண்ணினுடைய பெயர், இட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு யானை அல்லது ஒரு ட்ரீ, அது மாதிரி சிங்குலரில் இருக்கிற பட்சத்தில் நாம் ப்ளூரலில் இருந்தாலும் நம்ம இட்டை வந்து சிங்குலரில் குறித்தா ஹேஸ் போடணும், ஹேஸ் பீன். ப்ளூரலில் கொடுத்தாங்கன்னா ஹாவ் பீன் போடணும். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். சரியா? இப்போது
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு போகலாம். அப்படியே அதே ரூல் தான். காலம் மட்டும் கடந்த காலம். கடந்த காலத்துக்கு எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். சரியா? இப்போ எஸ்டர்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்டர்டே இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எழுதிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ பார், ஹீ ஜாயின்டு தி ஒர்க் எஸ்டர்டே. இதுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் பெருசாக நம்ம எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி வர்பு, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வர்பு தான் எழுத போகிறோம். அதில் இருக்கிற மாதிரிலாம் வர்பு கூட எஸ் சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதில். ஹீ ஜாயின்டு தி ஒர்க் எஸ்டர்டே. இது பாஸ்ட் டென்ஸ்ன்னு நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா எஸ்டர்டே வச்சு தெரிஞ்சுக்கிறோம். வி கலெக்டட் த டேட்டா லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸில் எழுதிட்டோம். வி கலெக்டட் தி டேட்டா லாஸ்ட் வீக். புரியுதா? ஸோ பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா படிக்கும்போது இது சாதாரணமாக வந்துடும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம், கடந்த காலத்தில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம அந்த சென்டென்ஸை எழுதலாம். இப்போ பாருங்கள், ஐ ஆர் ஹீ ஆர் ஷீ இதெல்லாம் சிங்குலரில் இருக்கிறது. இந்த சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டு. ஆகையினால நம்ம என்ன எழுதியிருக்கோம், வாஸ், பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால வாஸ் எழுதிட்டோம். ரைட்டிங் த டெஸ்ட் அட் திஸ் டைம் எஸ்டர்டே. அட் திஸ் டைம்னா நேற்று நேரம். அந்த நேரம் குறிப்பிட்ட நேரம், நேற்று நேரம். நேற்றுக்கு இந்த நேரம்லாம் நாங்கள் தேர்வு எழுதி கொண்டு இருந்தோம் அப்படின்னு வரும். தேர்வு எழுதி கொண்டிருந்தோம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸை குறிக்கிறதுக்கு ஒரு டைம். அட் திஸ் டைம் எஸ்டர்டே ஐ ஆர் ஹீ ஆர் ஷீ வாஸ் ரைட்டிங் த டெஸ்ட். இதில் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கணும். ஒன்று வாஸு, இன்னொன்று வேர். ஸோ வாஸ் வந்து சிங்குலருக்கு, வேர் வந்து ப்ளூரலுக்கு. இட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் ரிட்டர்னிங் டு ஹோம் இன் த மார்னிங் எஸ்டர்டே. ஸோ இட்டுங்கிறது ஏதோ ஒரு அனிமலை குறிக்குது. ஸோ டைம், ஸ்பெசிஃபிக் டைம் மார்னிங், தினம் நேற்று. ஸோ எஸ்டர்டே இன் தி மார்னிங் இட் வாஸ் ரிட்டர்னிங் டு ஹோம். நேற்று காலையில் அது வீட்டை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தது. புரியுதா? தமிழில் பாருங்கள், திரும்பி வந்து கொண்டிருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கடந்த காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம், அடுத்தது கடந்த காலத்தை குறிக்கிற ஒரு சொல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் எழுதணும். அதில் சிங்குலர் யூஸ் பண்ணணுமா, ப்ளூரல் யூஸ் பண்ணணுமா? சிங்குலர்னால் வாஸு, ஐக்கு யூஸ் பண்ணலாம், ஹீக்கு யூஸ் பண்ணலாம், ஷீக்கு யூஸ் பண்ணலாம், இட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வி இருக்குது, அதுக்கு வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணணும். எப்படி எழுதுகிறோம் பாரு. We were writing the test at this time yesterday. நேற்று இந்நேரம் நாங்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்தோம். யூக்கும் நம்ம வேர் தான் போடணும், தேக்கும் நம்ம வேர் தான் போடணும். பாஸ்ட் கண்டினியூஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்படியே ப்ரெசண்ட் பர்ஃபெக்டே தான். ஒரு ஒர்க்கானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் துவங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்தால் அதற்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பண்ணோம். அதே ஆல்ரெடி வரலாம். ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வார்த்தை வரணும். சரியா? ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். முக்கால்வாசி இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னல் கிளாஸில் தேர்டு கண்டிஷ்னலில் வரும். தேர்டு கண்டிஷ்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இஃப்னா கண்டிஷ்னல் கிளாஸ்ன்னு அர்த்தம். இஃப் ஐ ஹேட் ஒர்க்டு வெல், அல்லது இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு வெல், ஐ வுட் ஹாவ் காட் குட் மார்க்ஸ். ஐ வுட் ஹாவ் காட் குட் மார்க்ஸ். இப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிட் நாட் ஒர்க் ஹார்டு. நான் ஹார்டாக ஒர்க் பண்ணலாம், நான் நிறையா மார்க்கு வாங்கலை அப்படின்னு அர்த்தம். நான் நிறையா
நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனே ஆனால் நான் நிறைய மார்க் வாங்கியிருந்திருப்பேன் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இஃப்க்கு பக்கத்தில் எப்போதுமே இதை கொடுத்துருவாங்க. இஃப் போட்டு ஒரு சப்ஜெக்ட் யூன்னு போட்டுப்பாங்க, இல்லை ஹீன்னு போட்டுக்கோ. இஃப் ஹீ டேஷ், அதுக்கப்புறம் ஒர்க்கு தான் வர்பாக இருக்கும். ஹார்டு அப்படின்னு போட்டுட்டு ஹீ வுட்டு ஹேவ், நல்லா கவனிச்சுக்கோ, ஹீ வுட்டு ஹேவ் ஸ்கோர்டு, ஹீ வுட்டு ஹேவ் ஸ்கோர்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஹேடு ப்ளஸ் வர்பு 3 அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹேடு கம்ப்ளீட்டட் தி ஒர்க், அவ்வளோதான். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அதுவும் அப்படி தான். ஸோ எப்படி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸும். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வராது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் துவங்கி ஒரு குறிப்பிட்ட கால வரை பழைய காலத்தில் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் எப்படி இருக்கும், கண்டினியூவஸ்னால் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்போ பர்ஃபெக்ட்டுக்கு ஹேடு ப்ளஸ் பீன், ஹேட் பீன் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹேட் பீன் ரைட்டிங் த டெஸ்ட். ஸோ இதில் ஃபார்ம் மட்டும்தான் சொல்லி, அது எப்படி எழுதணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுக்கான க்ளூ நான் சொல்லலை. இதை அப்படி எழுத முடியாது. அதுக்கு ஏதாவது க்ளூ இருந்தால் தான் நீங்களால் எழுத முடியும். அதை பார்க்கலாம். யூ ஹேட் பீன் ரைட்டிங் த டெஸ்ட், ஹேடுக்கு பக்கத்தில் பீன் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். சரி, அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சர். சிம்பிள் ஃப்யூச்சருக்கு நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷால் கோ டு சென்னை, இது சஜஷன். ஸோ நாளைக்கு நான் சென்னை போவேன், எதிர்காலம். இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா டுமாரோ இருக்கணும். ஏன்னா இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை, சும்மா நம்ம அந்த ஃபார்முக்கு எழுதணும். இருந்தாலும் நான் இப்போ இண்டிகேட்டர் சொல்கிறேன். ஐ ஷால் கோ டு சென்னை டுமாரோ, நாளைக்கு நான் சென்னை போவேன், சஜஷனில் இருக்கு. அதே நேரத்தில் வில்லு வருது இந்த இடத்துல. ஐ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட். இதில் என்னென்னா இது டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன்னா என்ன, உறுதி. ஸோ உறுதியாக நாம் நிறைய மார்க் வாங்க வேண்டும் அடுத்த டெஸ்ட்டில் அப்படின்னு ஒரு உறுதி செஞ்சுக்கிட்டா வில்லு போடணும். சஜஷனாக இருந்தால் ஷெல்லு போடணும். ஐ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட். ஸோ இது சிம்பிள் ஃப்யூச்சர்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா, அடுத்த வாரம், நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படின்னு நாம் சொல்லும்போது நாம் சிம்பிள் ஃப்யூச்சர் எழுதலாம். ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் பாருங்கள், அதே மாதிரி தான். ப்ரெசண்ட்டு கண்டினியூவஸில் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் கண்டினியூவஸில் பாஸ்ட் டென்ஸு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஃப்யூச்சர் டென்ஸில் ஃப்யூச்சர் டென்ஸு ஃப்யூச்சர் பீரியடு அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, we shall be coming to your house by tomorrow at this time. நாளைக்கு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு வரும். அதாவது நம்ம அந்த செயல் வந்து ப்ராசஸில் இருக்கும். அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அதுக்கு தான் அட் திஸ் டைம். ஸோ அல்லது டைம் குறிப்பிட்ட நேரம் போடலாம். பை டுமாரோ 3 o'clock. சரி, அந்த குறிப்பிட்ட நேரங்கிறது இப்படியும் போடலாம். பை 3 o'clock டுமாரோ. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், அது ப்ரிசைஸ் டைம்னு சொல்கிறது. ப்ரிசைஸ் டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ அழகாக கண்டினியூவஸ் எழுதிடலாம். ஃப்யூச்சருக்கு அடையாளமாக டுமாரோ இருக்குது. ஸோ வி ஷால் பி கம்மிங், ஷெல்லுக்கு பக்கத்தில் வில்லுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் போடாமல் இருக்கிறதுக்காக பி போடுறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அது. பி போட்டு அதுக்கப்புறம் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டால் அதுக்கு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் அப்படின்னு பேர். we shall be coming to your house by tomorrow at this time. at this timeக்கு பதில் 3 o'clock போடலாம், tomorrow afternoon போடலாம். அப்படி போட்டால் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் பண்ணணும். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா எதிர்காலத்தில் ஒரு வேலையானது துவங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிந்து விடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் போடலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர்னால் ஷெல் அல்லது வில் போட்டு, பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன பண்ணும், ஹேவ் போட்டு அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா?
ஷெல் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது verb 3. We shall have returned the loan by the first Monday of next month. ஸோ இந்த லோனை அடுத்த மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை திங்கக்கிழமை நாங்கள் பேமெண்ட்டு பண்ணிடுவோம். we shall have returned the loan, இந்த லோனை திருப்பி விடுவோம். அல்லது we shall have paidன்னு போட்டிருந்துருக்கலாம். we shall have paid the loan by the first Monday of next month. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் எதிர்காலத்தில் குறிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அந்த கண்டென்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ன்றதா நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு லாங் டேர்ம், அது ஃபஸ்ட்டு மண்டேல எப்போ வேணாலும் நம்ம கட்டுவோம். ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருந்துச்சுன்னா நீ கண்டினியூவஸ் டைம் போடணும். இந்த இடத்துல அது ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, அது வந்து ஒரு லார்ஜ் டைமாக இருக்குது, மண்டேன்னு இருக்குது. ஸோ அந்த கிழமையில் நாங்கள் அடுத்த வாரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் வந்து கொஞ்சம் பெரிய டைமாக இருக்குது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுறோம், we shall have returned அப்படின்னு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு காலம் அது எதிர்காலத்தில் அந்த ஒரு நேரம். ஸோ அது வந்து தொடர்ந்து வந்து அன்னைக்கு முடியும், எதிர்காலத்தில் போய் முடியும். எதிர்காலத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சிச்சு. கண்டினியூ ஆகிறது வேறு. கண்டினியூ ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடணும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு அது போய் முடியணும், ஒரு எதிர்காலத்தில் போய் முடியணும். we shall have been working in the company for 10 years by the time I retire. ஸோ 10 வருஷம் கழித்து இந்த நேரத்தில் நான் ரிட்டையர் ஆகும்போது இந்த நிறுவனத்தில் நான் 10 வருஷம் வேலை செஞ்சுருப்பேன். அதாவது நான் ரிட்டையர் ஆகிறதுங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நாம் புரிஞ்சுக்கணும் ஃபியூச்சர் டென்ஸுன்ட்டு. பை திஸ் டைம் அப்படிங்கிறதுனா எதிர்காலத்தில் அந்த நேரத்தில் நான் முடிக்கும்போது எத்தனை வருஷம் ஆயிருக்கும். புரியுதா? நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஃபார் போட்டிருக்கணும் அல்லது சின்ஸ், ஃபார் தான் வரும். ஃபாரு ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த எதிர்காலத்தில் ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருந்தால் we shall have been working. ஸோ பார்த்துக்க, ஃப்யூச்சர் சொல்கிறதுக்காக நம்ம ஷெல் யூஸ் பண்ணுறோம் அல்லது வில் யூஸ் பண்ணுறோம். பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறதுக்காக have ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. we shall have been working in the company for 10 years by the time I retire. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இண்டிகேட்டரையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எந்த இண்டிகேட்டரும் இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அடையாளம் காட்டுவதற்காக நான் வந்து சில நேரங்களில் அந்த இண்டிகேட்டர் இல்லாமல் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எக்ஸாமில் எழுத வேணாம். எக்ஸாமில் எழுதும்போது எந்த இண்டிகேட்டரும் இல்லைன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.